நிகிதா, கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருவதுடன் பல்வேறு வீடியோ பதிவுகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இவற்றை காவல்துறையினர் கண்காணித்து அது தொடர்பாக கருத்துக்களையும் பதிவுகளையும் இடுவோரிடம் விசாரணை நடத்தவும் காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக கரூர் பெருந்துயரம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அதில் தவறான கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கின்றன, தவறான வீடியோ பதிவுகளும் இடம்பெற்றிருப்பதால் பொதுமக்களிடையே அது குறித்த தவறான உண்மைகள் மற்றும் தவறான தகவல்கள் பரவுவதால் வதந்தி பரப்பப்படுகிறது என்றும் இதனால் அந்த சம்பவம் தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதில் பல்வேறு விதமான சட்ட சிக்கல்கள் ஏற்படும் என கருதுவதால் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டவர்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டவர்கள் அந்த விபத்து குறித்து அது ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டதற்கு மாறாக கருத்து தெரிவிப்பவர்கள் ஆகியோரின் கருத்துக்களை இப்போது காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதில் சர்ச்சைக்குரிய மற்றும் தவறான வதந்திகளை பரப்பும் நோக்கத்தில் பரப்பப்பட்ட அந்த ஆதாரமில்லாத கருத்துக்களை பதிவிட்டவர்களுடன் விசாரணை நடத்தவும் காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. இதனால் சமூக வலைதளங்களில் கரூர் விபத்து தொடர்பாக அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பதிவிட்ட கருத்துக்களும் வீடியோக்களும் காவல்துறையால் ஆய்வு செய்யப்படுவதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தவறான வீடியோ பதிவுகள் மற்றும் வதந்திகளை உருவாக்கும் நோக்கில் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான அரசின் விதிமுறைகள் மற்றும் அந்த காட்சி பதிவுகள் ஆகியவை அதில் தவறான காட்சி பதிவுகளை அவர்கள் உருவாக்கி போட்டிருந்தாலோ அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறு பதிவிட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சமூக வலைதளங்களில் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தவறான பதிவுகளை வதந்திகளை ஏற்படுத்தும் நோக்கத்துடனோ அல்லது அரசின் விசாரணைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடனோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனதில் துயரத்தையோ அல்லது அவர்கள் தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தும் வகையிலோ கருத்துக்கள் மற்றும் காட்சிகளை பதிவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நிகிதா.